ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களிலே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு எப்படி இருந்திருக்கிறார்? ஆதரவா. எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் எசேக்கியாவையும் அவனை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் முழு குடும்பத்திற்கும் கர்த்தர் ஆதரவாய் இருந்தார்? ஆமென். அவங்களாம் வாயை திறந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, அப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் முழு குடும்பத்திற்கும் நீர் ஆதரவாய் இருந்தீரே. சத்தத்தை உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசு. மீண்டும் ஒருமுறை சொல்லுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை அப்பா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மாத்திரமல்ல இந்த நகரத்துக்கும் நான் எப்படி இருப்பேன்? ஆதரவாய். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் கடந்த நாட்களில நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கு சுகத்தோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தபடியா. அதை உணர்ந்துதான் யாக்கோபு சொல்லுகிறார். ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல 15வது வசனத்துல யாக்கோபு இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் செய்ததை உணர்ந்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 48வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை, ஹல்லேலூயா, அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தபடியினாலதான் எல்லா தீமைக்கும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீங்களாக்கி. நமக்கு வந்த தீமைகள் கொஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் வலது பக்கத்தில் எப்படி இருப்பாரா? எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஆதரவாய் என் வல பக்கத்துல எனக்கு எப்படி இருந்தாரு? ஹல்லேலூயா. நிழலா இருந்தபடியினால். ஆகவே யாக்கோபு சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் அவர் என்னை என்ன செய்து வந்திருக்கிறார்? ஆதரித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார்? சத்தமா சொல்லுங்களேன். தாவீதை போல வாயை திறந்து துதியோடு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு எப்படிதான் இருந்தாரு? நம்புறவங்க அறிக்கை செய்து வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் வாயை திறந்து சத்தமா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு என் குடும்பத்திற்கு நீர் ஆதரவா இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். சத்தமா வாய்களை திறந்து, ஆபத்தில் எனக்கு அடைக்கலமாய் வந்தவரே, அநாதி சிநேகிதரே. சொல்லுவோமா சத்தமா? ஆபத்தில் எனக்கு ஆதரவாய் வந்தவரே, அநாதி சிநேகிதரே. அப்படியே உணர்ந்து 2 கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்தில் எனக்கு ஆதரவாய் வந்தவரே, அநாதி சிநேகிதரே. மீண்டும் ஒரு முறை முழு பலத்தோடு, ஆபத்தில் எனக்கு ஆதரவாய்
அன்பாய் வந்தவரே, அநாதி சிநேகிதரே, துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா. என்னை மீட்டெடுத்த ரட்சகரை போற்றி பாடுவே. அல்லேலூயா. ஆபத்து நேரம் எல்லாம் அவர் நமக்கு எப்படி இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அபிகாயில் தாவீதை பார்க்க வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த வசனத்தை வாசிங்களே. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா 25வது அதிகாரத்துல 29வது வசனத்துல அபிகாயில் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். ஆகவே உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ காவனில் வைத்த எறிந்தார் போல அது என்ன செய்யப்படுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் துன்பப்படுத்தவும் பிராணனை வாங்கவும் நமக்கு விரோதமா எழும்பின பொழுது கர்த்தர் நமக்கு எப்படி இருந்தாரு? தாவீதுக்கு ஆதரவாக இருந்தபடினால் தாவீது காக்கப்பட்டார். கடந்த 6 மாதங்கள் உங்களை துன்பப்படுத்தவும் உங்களை வேதனைப்படுத்தவும் எத்தனை எதிர் சக்திகள் எழும்பினது. ஆனா அத்தனை சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு எப்படிதான் இருந்தாரு? ஆதரவா இருந்தபடினால்தான் அந்த தீமைக்கெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விட்டிருக்கிறார். அதை உணர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாமா? அதை உணர்ந்தவர்களை சத்தமா கர்த்தரை உயர்த்தலாமா? 2 கரம் கொட்டி, அப்பா நீர் எனக்கு ஆதரவா இருந்ததற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் கரம் கொட்டி பாடலாம். எல்லாரும் சத்தமா. நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் சேர்ந்து பாடலாம். இயேசு அப்பா எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா. என்னை மீட்டெடுத்த ரட்சகரை போற்றி பாடிடுவே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா. என்னை மீட்டெடுத்த எல்லாரும் 2 கரம் கொட்டி பாடலாம். ஆமே. அப்பா எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தலாம். அப்பா எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. 1 கோடி நன்மையிலும் உம்மை நான் அறிந்தது வாக்கியம். அல்லேலூயா, உமக்கு நன்றி. நன்மையிலும் உம்மை நான் அறிந்தது பாக்கியம் பாக்கியமே. 1 கோடி நன்மையிலும் உம்மை நான் அறிந்தது பாக்கியம். கரம் கொட்டி பாடலாம். அல்லேலூயா. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா. என்னை மீட்டெடுத்த ரட்சகரை போற்றி பாடிடுவே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா. என்னை மீட்டெடுத்த ரட்சகரை போற்றி பாடிடுவே. அப்பா எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. இயேசு அப்பா எனக்கு நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. அறியாத நேரத்திலும் தெரியாத பாதையிலும் என்னை ஆச்சரியமாய் நடத்தி இதுவரைக்கும் என்னை அழைத்து வந்தவரே,
அன்பாய் வந்தவரே ஆனாதி சிநேகிதரே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த கரம் கொட்டி இயேசுவே துதி அல்லேலூயா. என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடிடுவேன். அப்பா எனக்கு நீ செய்த glory glory மகிமை ஹalleluya நன்றியோடு சொல்லி பாடலாம். அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்கள் கர்த்தர் 6 மாதம் செய்த நன்மைகளை எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க. அப்பா என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அறியாத நேரத்திலும் தெரியாத பாதையிலும் என்னை நீ நடத்தினீரே. அறியாத நேரத்திலும் தெரியாத பாதையிலும் என்னை நீ நடத்தினீரே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த சத்தமா சொல்லி பாடுவோம். ஹalleluya அல்லேலூயா பாடி உம்மை முடிந்தவர்கள் எல்லாம் 2 கரம் கொட்டி ஆமென். அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் கொட்டி பாட துதி அல்லேலூயா துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடிடுவேன். துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடிடுவேன். அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. இயேசு அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. கரம் பிடித்து நடத்தி வந்தவரே எங்களை இதுவரைக்கும் கண்மணி போல் காக்கும்படி எங்களுக்கு ஆதரவா இருந்தவரே உமக்கு நன்றி. கரம் பிடித்து நடத்தினீரே கண்மணி போல் காத்தீரே. நீரே என் மேய்ப்பரல்லோ. கரம் பிடித்து நடத்தினீரே கண்மணி போல் காத்தீரே. நீரே ஹalleluya துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த இரட்சகரை போற்றி பாடிடுவேன். துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த எல்லாரும் வாயை திறந்து பாடலாம். ஆமென். அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஹalleluya. இயேசு அப்பா எனக்கு நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேன் நான். என்னை மீட்டெடுத்த கரம் கொட்டி ஆவில நிரம்பி சத்தமாய் அல்லேலூயா பாடி உம்மை போற்றி பாடுவேன். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் முழு பலத்தோடு கரம் கொட்டி ஆராதனை 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 ஆராதனை
மகிமைப்படுத்துவோம். யெகோவாரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, ஆமென், முழு பலத்தோடு ஆராதனை கரம் கொட்டி வாய்களை கறந்து ஆமென், ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் நீ செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு. ஆமென். வாய்களை திறந்து சொல்லி பாடுங்க. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கிற ஒவ்வொருவரை நிரப்பும், ஆராதிக்கிற ஒவ்வொருவரை நிரப்பும். நன்றி நன்றி என்று சொல்லி மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரை நிரப்பும் ஐயா. நிரப்பு நிரப்பு நிரப்பு. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற ஒவ்வொருவருடைய ஆவியினால் நிரப்புவீராக, அனல் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. நிரப்பும் ஐயா. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்தில் எனக்கு ஆதரவாய் வந்தவர், அநாதி சிநேகிதரே. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு எத்தனை ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில், ஒன்று ரெண்டு ஆபத்தா, யாருமே உதவி செய்ய முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல மகளே நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், உனக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி ஓடி வந்து நமக்கு ஆதரவாய் உதவி செய்தாரு. அதை உணர்ந்து சொல்லுங்க. ஆபத்தில் எனக்கு ஆதரவாய் வந்தவர், அநாதி சிநேகிதரே. ஆபத்தில் எனக்கு ஆதரவாய் வந்தவர், அநாதி சிநேகிதரே. துதி அல்லேலூயா பாடி உம்மை ஆராதிப்பேனா, என்னை மீட்டெடுத்த போற்றி பாடுவே. துதி அல்லேலூயா ஆராதிப்பேனா, என்னை மீட்டெடுத்த ரட்சகரை போற்றி பாடுவே. அவர்தான் நமக்கு ஆதரவா இருந்தார். அவர் மாத்திரம் நமக்கு ஆதரவா இல்லாம இருந்திருந்தார் ஒன்றுமே இல்லாம போயிருப்போம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 18வது வசனத்துல எப்படியாய் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 18வது வசனத்துல 40 வருஷ காலமாய் வனாந்தரத்துல அவர்களை ஆதரித்து, ஹல்லேலூயா, எத்தனை வருஷ காலமா ஆதரிச்சாரா? 40 வருஷ காலமாய். வேதம் சொல்லுகிறது அது வனாந்தரம் தான், தண்ணி கூட குடைக்காத வனாந்தரம் தான், எல்லாமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை திருப்தியாகத்தான் நடத்தினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருந்தாரு? ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகள் விசேஷமாய் இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு எப்படி இருந்திருக்கிறாரு? ஆதரவாய். ஆமென். ஆதரவாய் இருந்த தேவன் அவர்களை சும்மா விடல. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கானான் தேசத்துல 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக என்ன செஞ்சாரா? ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்தது எதுக்கு தெரியுமா? இப்படி பாதியில விட்டுட்டு போறதுக்கல்ல. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்தது எதற்கு தெரியுமா?
கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. அது ஒரு மாமரம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமரத்தை வளர்த்து ஒரு 10 வருஷம் ஆதரவா அதை வளர்த்து அதை வெட்டுறதுக்கு இல்லை அழிந்து போவதற்கு அதற்கு ஆதரவா இருப்பாங்களா? அது எப்படா கனி கொடுக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் ஆதரவா இருந்திருக்கிறாரு. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடுகள், இவ்வளவு நாள் கர்த்தர் உங்களை ஆதரவா இருந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இனிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். இனிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். வேதத்தில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்பு ஏறக்குறைய 450 வருஷம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு யாரை ஏற்படுத்தினாரா? நியாயாதிபதிகளை. அவன் விட்டுற மாட்டாருங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் ஆதரவாக இருந்தவர் உங்களை விட்டுற மாட்டாரு. கடைசி வரைக்கும் நடத்துவாரு, நேர்த்தியாய் நடத்துவாரு, ஒரு குறைவேண்டி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இதுவரைக்கும் நான் வனாந்தரத்தை தானே பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து வழி நடத்தினது எதற்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்திற்கு பின்புதான் ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்புறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன். நம்புறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, இதுவரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்த தேவன் என்ன சும்மா விட்டுற மாட்டாரு. இனிதான் கர்த்தர் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறார். நம்புறவங்க வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்த தேவன் என்னை வெறுமையாய் விட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். வெறுமையாக உன்னை அனுப்பி, சொல்லுங்களேன் சத்தமா, வெறுமையாக அனுப்பி அவர் கரமே என்றும் உன்னை திருப்தி. சத்தமா சொல்லுங்களேன் சத்தமா, அவர் கரமே உன்னை திருப்தி. கரம் கொட்டி மகிழ்ச்சியோடு பாடலாமா? வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கி, கரம் கொட்டி. ஜீவன் தரும் இயேசு மரணத்தை ஆமென் மாறுகிறது. வாழ்வு தரும், கவலைகளை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்ற போகிறார், வனாந்தரத்தை மாற்ற போகிறார், துக்கத்தை மாற்ற போகிறார், கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறார். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார். ஜீவன் தரும் ஆமென் மரணத்தை மாற்றிடும். கரம் கொட்டி பாடலாம். உலகம் தர முடியா மேலான வாழ்வு, உலகம் ஆமென் மேலான வாழ்வு அவர் உனக்கு தருவார். நீ மேன்மை அடைந்திடுவார். அவர் உனக்கு தருவார். நீ கரம் கொட்டி பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவின் கசப்புகளை மதுரமை மாற்றம் கொட்டி, ஹல்லேலூயா, ஆமென் உனக்கு அவர் தந்திடுவார். மாறாவின் கசப்புகளை மதுரமை மாற்றிடுவார். ஏலிமின் நீரூற்றை விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. தடைகள் பல வந்தால் தளராத நீயும், தடைகள் பல வந்தால் தளராத நீயும் அவர் ஜெயத்தை தருவார். நீ
நீ தோல்வியை காண்பார். அவர் ஜெயத்தை தருவார். நீ தோல்வி சொல்லுங்க, அவர் ஜெயம், அவர் ஜெயத்தை தருவார். நீ தோல்வியை காண்பதில்லை. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில். ஆமென். அக்கினி ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில். கோரி கோரி மகிமை நிரப்பட்டும். இன்னும் ஒரு முறை சத்தமாய் ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருவே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அல்ல யார் யார் விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை வெறுமையை அனுப்ப மாட்டார், இன்றைக்கு நிரப்புவார் என்று யார் யார் அறிக்கை செய்கிறார்களோ, விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புகிறார். அக்கினி 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 அப்படிப்பட்டவர்களுக்கு நேராய் இப்பொழுது இறங்கி வருகிறது. இப்பொழுது வனாந்தரத்தை மாற்றக்கூடிய அக்கினி, வனாந்தரத்தை மாற்றக்கூடிய அக்கினி இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. வல்லமை 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 பெற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். நிரப்பட்டுமையா நிரப்பட்டுமையா நிரப்பட்டுமையா. அக்கினியினால் அக்கினியினால் வல்லமையினால் நிரப்போம், வல்லமையினால் நிரப்போம். இதவர் வல்லமை, இதவர் அக்கினி. நுகங்களை முறிக்கிற அக்கினி, நுகங்களை முறிக்கிற அக்கினி, கட்டுகளை உடைக்கிற அக்கினி, நுகங்களை முறிக்கிற அக்கினி. இப்பொழுது நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது, கட்டுகள் எல்லாம் உடைக்கிறது. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, வெறுமை ஆக உன்னை அனுப்பி. சத்தமா உன்னை என்ற இடத்துல என்னன்னு சொல்லுங்க. வெறுமை ஆக என்னை அனுப்பி விடமாட்டார், அவர் கரமே என்னை திருப்தியாக்கிடுமே. அவர் கரமே என்றும் என்னை திருப்தி ஆக்கிடுமே. 40 வருஷம் எதுக்கு தெரியுமா ஆதரிச்சாரு? ஒரு கானான் தேசத்தை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ வனாந்தரத்தை கடந்து வந்திருப்பீங்க. இந்த வனாந்தரத்துல எல்லாம் கர்த்தர் எதுக்கு தெரியுமா ஆதரவா இருந்தாரு? இதற்கு பின்பு ஒரு கானான் தேசத்தை உங்களுக்காக பங்கிட்டு கொடுப்பதற்காக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க.